மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சியை பார்ப்போம். தமிழகத்தை பொறுத்தவரையில் ஏறக்குறைய அரை நூற்றாண்டுக்கு மேலாக தந்தை பெரியாருடைய வழிவந்த திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டிலே ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள், இந்தியாவிலே ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கிற மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தலித் மக்களுக்கு அனுதினமும் கொடுமைகள் இழைக்கக்கூடிய மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சாதிய உணர்வுகளும் சாதிய அணிசேர்க்கையும் கொடிகட்டி பறக்கிற மாநிலமாக இந்த மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது சொன்னால், இந்த அரை நூற்றாண்டு கால ஆட்சியில் தந்தை பெரியாருடைய கொள்கைகள் படிப்படியாக கைவிடப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எனவே தந்தை பெரியாருடைய நினைவு நாளில் அவர் தூக்கி பிடித்திருக்கிற சமூக ஒற்றுமை, சாதிகளற்ற சமூகம், சமூக விவசாயம் நவீனமாயிட்டு வருது. இத பயன்படுத்தியே நர்சரி பிசினஸ்ல இங்க ஒருத்தர் மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. சமூக ஒடுக்குமுறைகளை முறியடிக்கிற, பெண்ணடிமைத்தனத்தை முறியடிக்கிற அந்த உயர்ந்த நோக்கங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தூக்கி பிடிப்பது மட்டுமல்லாமல் அந்த திசைகளிலே தமிழகம் பயணிக்க வேண்டும் என்று அனைத்து பகுதி மக்களையும் அறைகூறி அழைக்கிறது. தந்தை பெரியாரை நினைவு தினத்தை கொண்டாடுகிற அத்துணை பேரும் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை தமிழகத்திலே அமுலாக்குவதற்கு, செயல்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இன்றைய தினம் கேட்டுக்கொள்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சியை பார்த்தோம்.